வேலூரில் உரிய அனுமதியின்றி நடத்தப்பட்ட மாடுவிடும் திருவிழாவால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. குடியாத்தம் அடுத்த கூடநகரம் பகுதியில் உரிய அனுமதியின்றி விவசாய நிலத்தில் இன்று மாடுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதனை அறிந்த ஊர் பெரியவர்கள் மாடுவிடும் விழாவை நிறுத்தியதை அடுத்து குடியாத்தம் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே 6 மாதமாக முறையான குடிநீர் வராததை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஓபசமுத்திரம் கிராமத்தில் கடந்த 6 மாதமாக சீரான குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிதம்பரத்தில் மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தமிழகத்திலும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பரங்கிப்பேட்டை வாத்தியப்பள்ளி திடல் எதிரே உள்ள IEDC திடலில் 70க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆண்டிமடம் அருகே உள்ள கோயில் வாழ்க்கை கிராமம் காலனி தெருவில் முறையாக குடிநீர் வருவது இல்லை என தெரிகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தஞ்சையில் மும்முனை பிரச்சாரம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பனந்தாள், பந்தநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கருகும் நெற்பயிர்களை காக்க மும்முனை மின்சாரம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் கும்பகோணம், பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக மும்முனை மின்சாரம் சரியாக வழங்கப்படவில்லை என சாலை மறியல் நடைபெற்றது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மணப்பட்டி அருகே உள்ள கலிப்புலி மாரியம்மன் கோயிலில் புலி, பூரான், பாம்பு, குழந்தை சிலைகளை வைத்து கிராம மக்கள் வினோத வழிபாடு நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பழியஞ்சிய நல்லூரில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் லோடு ஆட்டோவில் எடுத்து செல்லப்பட்ட 1200 மது பாட்டில் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இளையராஜா, மாதவன், பால்ராஜ் மற்றும் சத்யராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் மது பாட்டில்களை எடுத்து சென்ற லோடு ஆட்டோவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் அருகே உள்ள களத்தாவூர் கண்மாயில் 30 வயது மதிக்கத்தக்க பெண் சடலம் கிடப்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். போலீசாருக்கு வந்த தகவலை அடுத்து விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண் இறப்பு குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் ஆட்டோ டிரைவரை பீர் பாட்டிலால் தாக்கி கொலை செய்த நண்பரை போலீசார் கைது செய்தனர். சமயபுரம் அருகே உள்ள மாடக்குடியைச் சேர்ந்த விஜயும் மற்றும் ஆட்டோ டிரைவரான அஜித்தும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் பீர் பாட்டிலால் தாக்கிக் கொண்டனர். இதில் அஜித் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து விஜயை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலின் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு அசாம், பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் திருப்பூரில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் வாக்களிப்பதற்காக சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். இதனால் திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பிய ரயில்களில் வடமாநில தொழிலாளர்கள் கூட்டம் கூட்டமாக ஏறி புறப்பட்டு சென்றனர். மே தினம் மற்றும் கோடை விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர். தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்து காணப்பட்டது. பராமரிப்பால் பேரிஜம் சுற்றுலா தலம், காட்டுத்தீயால் மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட சுற்றுலா தலத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் மற்ற இடங்களில் செல்லும் சாலைகளில் காட்டுத்தீ தொடர்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மற்ற சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. இதனால் கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வாக கிரேன் ஊர்வலம் நடைபெற்றது.
திருச்செங்கோடு வட்டார கிரேன் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டு மே தின விழாவை ஒட்டி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கிரேன் ஊர்வலம் நடைபெற்றது. திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகிலிருந்து தொடங்கிய பேரணியில் 50க்கும் மேற்பட்ட கிரேன்கள் பங்கேற்றன. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தேநீர் கடையில் உழைப்பாளர் தினத்தையொட்டி ₹1 மசாலா டீ வழங்கப்பட்டது. இங்கு கடந்த 3 ஆண்டுகளாக மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு உழைப்பாளர்களுக்கு மரியாதை தரும் விதமாக ₹1 மசாலா டீயை வழங்கி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவப்பட்டி கிராமத்தில் முத்தாலாம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா நடைபெற்றது. இறுதி நாளன்று அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களின் மாமன் மைத்துனர்களை துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. சிலர் சேற்றிலும் சகதியிலும் படுத்துக்கொண்டு தங்கள் உறவினர்களிடம் துடைப்பத்தால் அடி வாங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மே தினத்தை முன்னிட்டு சிலம்பாட்ட மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்தனர். 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தொடர்ந்து 2 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். இதில் கலந்து கொண்டவர்களுக்கு கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மணியக்காரன் கொட்டாய் கிராமத்தில் உள்ள ஏரியில் ஒற்றை காட்டு யானை ஒன்று வெயிலை தனித்துக் கொள்ள குளியலிட்டது. சமீப காலமாக ஊருக்குள் புகுந்து காட்டு யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் நிலையில் கோடை வெப்பத்தால் ஊருக்குள் புகுந்த ஆண் காட்டு யானை ஒன்று ஏரியில் முகாமிட்டுள்ளது. அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சாலையோரத்தில் கட்டுக்கட்டாக கிடந்த ஆதார் மற்றும் தபால் அட்டைகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பூவாளூர் சவேரியார் தெருவில் உள்ள ஒரு வீட்டின் அருகே ஏராளமான ஆதார் அட்டைகள் தபால் அட்டைகள் கட்டுக்கட்டாக கீழே கிடந்ததை பார்த்த எலிசபெத் என்ற பெண் அவற்றை தபால் அலுவலகத்தில் ஒப்படைத்தார். இதுகுறித்து தபால் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுட்டெரிக்கும் வெயிலால் கும்பக்கரை அருவியில் தேங்கி கிடக்கும் நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவி பகுதியில் மழை இல்லாததால் குறைந்த அளவு நீரே வருகிறது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் அருவி பகுதியில் தேங்கி கிடக்கும் நீரில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். ஒரு பிரியாணி வாங்கினால் இன்னொரு பிரியாணி இலவசம் என அறிவித்த ஹோட்டலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பரமக்குடியில் புதிதாக திறக்கப்பட்ட ஹோட்டலில் ஒரு பிரியாணி வாங்கினால் இன்னொரு பிரியாணி இலவசம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் அங்கு குவிந்தனர். கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர். விருதுநகர் அருகே RSS பயிற்சி முகாமிற்கு சென்ற பள்ளி மாணவன் ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். தேவக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற 11ஆம் வகுப்பு மாணவன் திருநெல்வேலி அருகே நடக்கும் RSS பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக ரயிலில் சென்றுள்ளார். மாத்தநாயக்கன்பட்டி ரயில்வே கேட் அருகே சென்றபோது ரயிலில் இருந்து தவறி விழுந்த ஆகாஷ் பரிதாபமாக பலியானார். இதுகுறித்து தூத்துக்குடி ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்வராயன் மலையில் 50 பேரல்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10,000 லிட்டர் சாராய ஊழல் அழிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள விளாம்பட்டி புதூர் வனப்பகுதியில் கள்ள சாராயம் காய்ச்சுவதாக பேரலாக சாராய ஊழல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதை கண்டுபிடித்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் 50 பேரல்களில் இருந்த 10,000 லிட்டர் சாராய ஊழல்களை அழித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலை சேர்ந்த கல்லூரி மாணவர் நடிகர் அஜித்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது முகத்தை ஓவியமாக வரைந்துள்ளார். சூரிய வெப்பத்தை லென்ஸ் மூலமாக அஜித்தின் வரைபடத்தை ஓவியமாக வரைந்துள்ளார். கல்லூரி மாணவரின் இந்த புதிய முயற்சிக்கு அஜித் ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
தொலைபேசியில் பேசிய மர்ம நபர் வெடிகுண்டு வைத்துள்ளதாக கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர் விளையாட்டாக செய்தது தெரியவந்தது. இதையடுத்து பள்ளி மாணவரை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். திருச்சியில் உள்ள தனியார் பள்ளி ஆசிரியரான பார்த்திபன் சுட்ட களிமண்ணால் வண்ணம் தீட்டி உழைப்பாளர் சிலையை வடிவமைத்து உள்ளார். மேலும் அவரிடம் படிக்கும் மாணவர்களை உழைப்பாளர் சிலை போல் கருப்பு மை பூசி நிற்க வைத்து உழைப்பாளர்களை கௌரவப்படுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் மே தினத்தை முன்னிட்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திரையரங்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு சார்பில் மே தின விழாவை முன்னிட்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஏசி திரையரங்கில் இலவச திரைப்பட காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திரையரங்கில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதை அடுத்து குடும்பத்தினருடன் தொழிலாளர்கள் திரைப்படம் பார்த்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் மேய்ச்சலுக்கு சென்ற 3 பசுமாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்தன. திருமாம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் நண்பனின் ஒரு பசுமாடு உட்பட தனது 5 பசுமாடுகளையும் மேய்ச்சலுக்கு விட்டுள்ளார். இதில் 3 மாடுகள் மாலை வீடு திரும்பிய நிலையில் மீதமுள்ள 3 மாடுகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தன. இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே விவசாய கிணற்றை எட்டு பார்த்த சிறுமி தவறி விழுந்து உயிரிழந்தார். ஊத்தங்கரை அடுத்த கல்குமாரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுப்ரியாஸ்ரீ என்பவர் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவரை காணவில்லை என பெற்றோர் தேடிய நிலையில் அருகில் இருந்த கிணற்றில் சடலமாக கிடந்ததைக் கண்டு கதறி எழுந்தனர். இதனையடுத்து உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நடிகர் அஜித் பிறந்தநாள் மற்றும் மே தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் சின்னமனூரைச் சேர்ந்த அஜித் ரசிகர் ஒருவர் ₹1 டீ மற்றும் பிரியாணி வழங்கினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தியும் அவர்களுக்கு இலவச பிரியாணியும் வழங்கினார். தொடர்ந்து அஜித்தின் உருவம் பொறிக்கப்பட்ட கேக்கை வெட்டி பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார்.